السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமலை ஹாஜிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ஹஜ்ஜுடைய அமல் என்பது இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் புடம்போட்டு காட்டுகின்ற ஒரு அமல். இந்த ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேற்ற செல்கின்ற அந்த ஹாஜிகள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இருந்த தொழில், அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள் அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக செல்கிறார்கள். இந்த உலக வாழ்வினுடைய ஏமாற்றத்தில் இருந்து படைத்த ரப்பினுடைய நினைவோடு செல்கிறார்கள். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலக வாழ்வு என்பது வெறும் ஏமாற்றம். எனவே இந்த உலக வாழ்வினுடைய ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டு படைத்த ரப்பை நோக்கி சென்று அங்கே ஒன்றுபட்டவர்களாக உலக முஸ்லிம்கள் பல லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில், ஒரே தோற்றத்தில், ஒரே குரலில் அங்கே படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் மத்தியில் வேறுபாடு கிடையாது. சக்தி வாய்ந்தவருக்கும் பலவீனமானவர்களுக்கும் மத்தியில் வேறுபாடு கிடையாது. ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியில் வேறுபாடு கிடையாது. அங்கே எல்லோரும் ஒரே ஆடை, ஒரே தோற்றம், ஒரே குரல், ஒரே அமல் என்று எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த உலக வாழ்வை துறந்தவர்களாக, உலகத்தினுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் களைந்தவர்களாக மறுமை வாழ்வையும் நினைவூட்டக்கூடிய கியாமத்துடைய நாளை போன்று எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டு ஒரே இடத்தில் ஒரே தோற்றத்தில் நிற்பதை போன்று அங்கே நிறைவு செய்கிற ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜி இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் அழகாக படம் போட்டு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் இருந்த அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஹாஜி செல்கிறார். இந்த உலக வாழ்விலே தனக்கு இருந்த ஓய்வை, நேரங்களை, அதிகாரங்களை துறந்து செல்கிறார். அந்த எண்ணங்களை விட்டுவிட்டு படைத்த ரப்புக்கு முன்னால அங்கே தவாஃப் செய்கிறார். அந்த காபாவிலே அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்று முனைகிறார். அங்கே அந்த அமலுக்காக முயற்சி செய்கிறார். அங்கே மறுமை நாளை போன்ற ஒரு உணர்வு, தான் அமல் செய்ய வேண்டும், தான் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும், நபியவர்களுடைய ரவுலாவை தரிசிக்க வேண்டும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், அரஃபாவிலே தருவிக்க வேண்டும், அரஃபாவுடைய மைதானத்தில் புழுதி படிந்தவர்களாக, இஹ்ராம் அணிந்தவர்களாக, ஒற்றுமைப்பட்டவர்களாக, ஒரே முஸ்லிம் உம்மாவாக அங்கே அனைவரும் ஒன்று சேர்கிற அந்த அழகிய காட்சிகள் அத்தனையும் இந்த உலக வாழ்வினுடைய அற்பத்தையும் இந்த உலக ஏமாற்றத்தில் இருந்து விடுபட்டு நாளை மறுமையிலே நாம் தனிமையில் தான் செல்ல போகிறோம். எதையும் நாம் கொண்டு செல்லவில்லை. இந்த உலகத்திலே எம்மை இருந்த எல்லாவற்றையும் எப்படி விட்டு நாம் ஹஜ்ஜுடைய அமலுக்கு சென்றிருக்கிறோமோ அதே போன்றுதான் இந்த உலக வாழ்விலே நாம் மரணித்த பிறகு கபரிலே நாம் வைக்கப்படுகின்ற போதும் எம்மோடு எதுவும் வரப்போவதில்லை என்கின்ற அந்த உலகத்தினுடைய உண்மையான செய்தியை, அந்த பாடத்தை இவை அழகாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது வெறுமனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து நன்மைகளை மாத்திரம் எமக்கு தரவில்லை. இந்த ஹஜ்ஜுடைய அமல் எங்களுக்கு இந்த உலக வாழ்வினுடைய உண்மை நிலையை உணர்த்தி மறுமை வாழ்வினுடைய நித்திய அந்த வாழ்க்கையினுடைய சரியான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி இந்த உலக வாழ்க்கையை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த ஒரு பாடத்தையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான இந்த ஹஜ்ஜுடைய அமல் எமக்கு தரக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாடத்தை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் ஏமாந்து விடாமல் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெருமதியற்ற அந்த உலகத்திற்காக எங்களுடைய செல்வத்தையும் நேரங்களையும் நாங்கள் செலவழித்து இந்த உலக வாழ்க்கையில் ஏமாற்றத்திலே நாங்கள் மூழ்கி விடாமல், இந்த உலக வாழ்க்கையில் ஏமாறி மறுமை வாழ்க்கையினுடைய பாக்கியங்கள் இழந்து விடாமல் இப்படியான கடமைகளை நிறைவேற்றி அமல்களுடைய சுவையை உணர்ந்து மறுமை வாழ்வை நோக்கி நாளை மறுமையில் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய அமல்களை சம்பாதித்து நல்ல செயல்களின் ஊடாக அல்லாஹ்வை பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக எமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாம் செய்கிற நற்கிரியைகளின் ஊடாக எங்களுடைய ஹஜ்ஜின் ஊடாக சொர்க்கத்தை எமக்கு வாக்களித்ததை அந்த சுவனத்தை தர வேண்டும். நாளை மறுமையிலும் நாம் மஹ்ஷருடைய மைதானத்திலே எங்களுடைய அமல்களினால் அரசுடைய நிழல் பெற்றவர்களாக, எங்களுடைய மறுமை வாழ்விலே நல்லமல்களை துணையாக பெற்றவர்களாக வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹிதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.